சமம். சமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் வந்து மாஸ்டர் ஆகுறது. நம்ம மனசுக்கு நம்ம மாஸ்டர் ஆகணும். சோ அது வந்து இந்த மனசு எதனால அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வாசனை, இந்த கண் பார்வை, இந்த பேச்சு, இந்த காதால கேட்கறது, இந்த டச்சு இது எல்லாமே இந்த ஐம்புலன்களால இந்த மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. தியானத்துக்கு வந்த பிறகு கெட்டது என்றது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நாம என்ன செய்யணும்? நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பேசணும். அந்த மாதிரி நாம நினைச்சுட்டு, அத நாம செஞ்சுட்டே இருந்தா மைண்ட் வந்து சமமா, ஈக்குவலா எப்பவுமே நடுநிலையில இருந்து நமக்கு செயல்படும். சோ அது வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. வெளிய உலகத்திலேருந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன செய்றோம்? கால கட்டி, கை கட்டி, கண்ண மூடி நம்ம ஏன் உட்கார்றோம்னா, இந்த வெளிய உலகத்திலேருந்து நம்மை நாமளே கொஞ்சம் உ அ உள் உள்முகப்படுத்துறோம்.